السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 10. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 10வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாவ மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக சில தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் சில இல்மு சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். இதற்காக நீங்கள் நன்கொடையாக நீங்கள் வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய உதவியை நீங்கள் தரலாம். தொடர்ந்து இந்த சேவை எவ்வித தொய்வின்றி நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்நாளில் பரக்கத்தாக்கி தருவானாக. இந்த 10வது பாடத்துல இப்ப நம்ம ஒரே ஒரு ஹதீஸை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த ஹதீஸு பாவ மன்னிப்பின் வாசல் என்ற தலைப்பின் கீழே கொண்டு வரக்கூடிய அது சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 19வது ஹதீஸு وعن زر بن حبيش قال. அப்ப زر بن حبيش ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. இவங்க யாருன்னு சொன்னா இவர்கள் சஹாபி கிடையாது, இவர்கள் தாபிஈன். அப்போ சஹாபாக்களை கண்கொண்டு பார்த்தவர்கள். அப்போ இவங்க தாபிஈன்கள், கட்டுப்பட்டவங்க. அந்த 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 ஸிர் இப்னு ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸு. இந்த ஹதீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு முறை நான் ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்க நான் வந்தேன். எதற்காகன்னு சொன்னா ஒரு சட்டத்தை குறித்து கேட்பதற்காக அந்த ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக நான் வந்தேன். அது என்ன சட்டம்னு சொன்னா ஹுஃபைன். அப்ப ஹுஃபைன்னு சொன்னா காலுறை. அந்த காலுறையின் மீது மசஹ செய்வது குறித்தான அந்த சட்டத்தை குறித்து நான் அவர்களிடம் கேட்பதற்காக நான் வந்தேன். அப்ப வந்த பொழுது அந்த ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்று, ஸிர்ரே எதற்காக என்னிடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அப்ப நான் சொன்னேன், ஒரு இல்மை நாடி ஒரு இல்மை ஆதரவு வைத்தவனாக தேடக்கூடியவனாக நான் உங்களிடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிச்சயமாக மலக்குமார்கள் யார் ஒருவன் இல்மை தேடிக்கொள்வானோ, இல்மை தேடக்கூடியவனாக இருக்கின்றானோ, அந்த தேடக்கூடிய நபருக்கு நிச்சயமாக மலக்குமார்கள் தங்களுடைய ரக்கையை விரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை சொல்லிட்டு அவன் எதை தேடிக்கொண்டானோ, அவன் எந்த ஒன்றை தேடிக்கொண்டானோ அதை கொண்டு பொருந்தியவர்களாக, அதை திருப்திப்பட்டவர்களாக மலக்குமார்கள் அந்த இல்மை தேடக்கூடியவனுக்கு தன்னுடைய ரக்கையை விரித்து தருகிறார்கள் என்பதாக ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு ஸிர் இப்னு ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ நான் சொன்னேன், நிச்சயமாக விஷயம், நான் வந்ததற்கான விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய மனசுல ஒரு சின்ன குத்துதல், ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அது எது குறித்துன்னு சொன்னா, முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரியே அந்த காலுறையின் மீது மசஹ செய்வது குறித்தான சட்டம் என்னுடைய மனதில் உறுத்தி கொண்டே இருக்கின்றது. சிறுநீர் கழித்ததற்கு பின்பும், மலம் கழித்ததற்கு பின்பும், ஜலம் கழித்ததற்கு பின்பும் அந்த காலுறையின் மீது ஒது செய்து கொள்ளலாமா, மசஹ செய்து கொள்வதனுடைய சட்டத்தை குறித்து என் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸிர் இப்னு ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரை பார்த்து? ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள இருந்து ஒருவரா இருக்கீங்க. அப்போ நான் தாபிஈ. யாரு சொல்றாங்க? ஸிர் இப்னு ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹு. நான் தாபிஈயா இருக்கேன், நீங்க சஹாபியா இருக்கீங்க. அதனால உங்களிடத்துல நான் கேட்பதற்காக வந்தேன். இது குறித்தான இந்த மசஹ சட்டத்தை குறித்தான செய்தியை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? அப்படி என்று நான் கேட்ட பொழுது, அப்போ சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நஅம், ஆமாம், நான் கேட்டுள்ளேன் என்பதாக சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு பதில் குடுக்குறாங்க. பதில் குடுத்துட்டு சொல்றாங்க, ஒரு முறை ஒரு பயணத்துல நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆகியிருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்துல எங்களிடத்துல ஏவக்கூடியவர்களா இருந்தாங்க. எது விஷயமாக? 3 பகல் 3 இரவுகள் அந்த காலுறைகளை கழட்ட வேண்டாம். அந்த காலுறைகளை கழற்றுவதற்கு அவசியம் ஏற்படல. அப்போ அந்த கழற்ற வேண்டாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் ஏவக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது எப்போ? ஜனாபத்துடைய அந்த நிலைமையில தவிர. அப்ப குளிப்பு கடமையாயிடுச்சுன்னு சொன்னா மட்டும் அந்த காலுறையை கழற்றி விட்டு நீங்கள் நீங்களுடைய குளிப்பை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தாங்க. மற்றபடி அந்த நௌமின் காரணமாகவோ, இல்ல மலம் ஜலத்தின் காரணமாகவோ அந்த காலுறைகளை நீங்கள் கழற்ற வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அவங்க பதில் குடுக்குறாங்க. அப்ப குடுத்த உடனே ஸிர் இப்னு ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்கறாங்க. ஹல் நான் திரும்ப கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு குறித்தான ஒருவர் மீது பாசம் வைப்பது குறித்தான விஷயத்தை குறித்து அவர்கள் சொன்னதாக நீங்கள் கேட்டுள்ளீர்களா என்பதாக கேட்டபொழுது, அப்போ சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கும் பதில் குடுக்குறாங்க. ஆமாம், அதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆகியிருந்தோம். இன்னொரு பயணத்துல ஆகியிருந்தோம். அப்போ எங்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில நாங்க ஆகியிருந்தோம். அப்பொழுது அந்த சமயத்துல ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருக்கே உரித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சத்தத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. யா முஹம்மதுன்னு அவருக்கே உரித்தான ஒரு என்ன சொல்ல வர ஒரு கூச்சலிட்டு ஒரு சப்தத்தை உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் குடுக்குறாங்க. அந்த ஆராபி எப்படி சத்தமிட்டு கூப்பிட்டாரோ, அதே போலவே அதே பாணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூப்பிட்டாங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆராபியை பார்த்து கூப்பிட்டார்கள். அப்போ அந்த சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்போ நான் அந்த ஆராபிட்ட சொன்னேன், உங்கள் மீது கேடு உண்டாகட்டும். உங்களுடைய சப்தத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், தாழ்த்திக் கொள்ளுங்கள். நீங்க இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில நீங்க இருக்கீங்க. இந்த செயலை விட்டும் நீங்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதாக சொன்ன பொழுது, அப்போ அந்த அராபி சொன்னாரு, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நான் என்னுடைய சப்தத்தை குறைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கிராமவாசி சொல்றாரு. அப்போ அந்த கிராமவாசி எதனால இப்படி சொல்றாரு? அப்போ அந்த கிராமவாசின்னு சொன்னாலே அவங்கள காட்டு அரபிகள். அவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியாது. ஒரு வாட்டி எப்படி பேசணும், எந்த முறையில பேசணும், அவங்களுக்கு எந்த ஒரு நடைமுறையும் பெருசா கிடையாது. அப்படி அந்த நாகரிகம் தெரியாத அந்த நபரு அதன் காரணமாக தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக நான் குரல்லாம் தாழ்த்த மாட்டேன்பா. நான் இப்படி சப்தம் போட்டு தான் சொல்லுவேன். அப்படின்னு அந்த அராபி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அப்படி சொல்லிட்டு அந்த அராபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, யா ரசூலல்லாஹ், ஒருவர் ஒரு கூட்டத்தை விரும்புறாரு. ஒருத்தர் ஒரு கூட்டத்தை விரும்புறாரு. ஆனா அந்த கூட்டத்தை அவர் சார்ந்தவராக இல்ல. அந்த கூட்டத்துல அவர் ஒருத்தர் கிடையாது. ஆனா அந்த கூட்டத்தை அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய நிலை என்ன என்பதாக கேட்டபொழுது, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு அவன் யாரை நேசம் கொள்வானோ, யார் மீது அன்பு வைப்பானோ, பாசம் வைப்பானோ, அவர்களோடு கியாமத்து நாளில், மறுமை நாளில் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் குடுத்தாங்க. அப்ப அந்த பதிலெல்லாம் கேட்டுட்டு சொல்றாங்க, அந்த கிராமவாசி அந்த கிராமவாசி ஆகிறவரு இன்னும் நெறைய விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன விஷயம்னு சொன்னா, மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு வாசல பத்தி சொல்றாரு. வாசல்னா ஒரு பாபு. ஒரு வாசல பத்தி சொல்றாரு. ஒரு வாயில். அந்த வாயில் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதனுடைய அகலம் என்பது மிக தொலைவு. அப்போ அது ரொம்ப தூரத்துல இருக்கும். அது எந்த அளவு தூரம்னு சொன்னா, அதை பயணித்து அடைய வேண்டும் என்று சொன்னால், 40 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் பயணம் செய்து அந்த பாபை அடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாம்.
அந்த அளவிற்கு அந்த பாபு தூரமானது அப்படின்னு அந்த கிராமவாசி சொல்றாரு. அப்போ அந்த ராவிகளில் ஒருவரான சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த வாசல் ஆகிறது. அதற்கு விளக்கம் தரும் பொழுது அந்த சுஃபியான் ரதியல்லாஹு சொல்றாங்க, அந்த வாசல் ஆகிறது ஷாமுக்கு அருகாமையில், ஷாம் நகரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கு. அந்த வாசலை அல்லாஹு தஆலா எப்பொழுது படைத்தான் என்று சொன்னால், இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அல்லாஹு தஆலா எப்பொழுது படைத்தானோ, எந்த நாள்ல படைத்தானோ அதே நாளில அந்த வாசலையும் அல்லாஹு தஆலா படைத்து விட்டான். அந்த வாசல் இன்மை எத்தகையது என்று சொன்னால், தௌபா கேட்பதற்கு, பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்கு அந்த வாசல் எப்பொழுதும் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அது மூடப்படாது. எதுவரையிலும் என்று சொன்னால், சூரியன் என்பது மேற்கு திசையில் உதயமாகும் வரை. அப்போ மேற்கு திசையில உதயமாயிடுச்சுன்னு சொன்னா கியாமத்து நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த கியாமத்து நாள் வரும் வரையிலும் அந்த வாசல் மூடப்படாது என்பதாக சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம். இப்ப நம்ம கிதாப பார்ப்போம். ஹதீஸ வாசிப்போமாங்க. 19வது ஹதீஸ். வஅன் ஸிர் இப்னு ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹு. அப்போ ஸிர் இப்னு ஹுபைஷ், ஸிர் என்பவரை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அவருடைய தந்தை பேர் என்ன? ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க யாருன்னு சொன்னா தாபிஈன். மேலே நம்ம சொன்னோம் இவங்க தாபிஈன்கள், சஹாபிகள் கிடையாது. தாபிஈன்கள்ல கட்டுப்பட்டவங்க. அப்ப இவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். பால அந்த ஸிர் இப்னு ஹுபைஷ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதைத்து நான் வந்தேன் ஸஃப்வான் இப்னு அஸ்ஸாலின் ரதியல்லாஹு அன்ஹு. ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகாமையில அவர்களிடத்துல நான் வந்தேன். அஸ்அலுஹு அவர்களிடம் கேட்பவனாக நான் வந்தேன். அப்போ அவர்களிடம் கேட்கறதுக்காண்டி நான் வந்தேன். அனில் மஸ்ஹி அலல் ஹுஃபைனி, 2 கால் உரைகளின் மீது மசஹ செய்வது குறித்து, மசஹ செய்து உது செய்வது குறித்தான சட்டத்தை குறித்து கேட்பதற்காக நான் வந்தேன். அப்பொழுது அந்த ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா ஜாஅ பிக யா ஸிர், ஸிர்ரே உன்னை கொண்டு வந்தது எது? உன்னை கொண்டு வந்தது என்ன? அப்பனா எதற்காக வேண்டி நீ இங்க வந்திருக்கிறா என்பதாக கேட்கிறாங்க. ஃபகுல்து அப்போ நான் சொன்னேன், இப்திகா அல் இல்மி, கல்வியை தேடக்கூடியவனாக, தேடுவதற்கு, கல்வியை தேடுவதற்கு ஆதரவு வைத்தவனாக உங்களிடத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபகால அப்ப அவங்க சொன்னாங்க, யாரு? ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னல் மலாயிகத்த, நிச்சயமாக வானவர்கள், மலக்குமார்கள், தலஉ அவர்கள் வைக்கிறார்கள், அஜ்னிஹத்தஹா அவர்களுடைய, ஹாவுடைய லமீர் மலக்குமார்கள், அப்ப அவருடைய ரக்கைகளை வைக்கிறார்கள், லித்வாலிபில் இல்மி, ஒரு கல்வியை தேடக்கூடியவனுக்கு, கல்வியை தேடக்கூடியவனுக்கு தன்னுடைய ரக்கையை அவர்கள் வைக்கிறார்கள். அப்படின்னா விரித்து தருகிறார்கள் அர்த்தம் வைக்கலாம். ரலம் பிமா யதுலுபு, அந்த கல்வி தேடக்கூடியவன் எதை தேடி கொண்டானோ அந்த ஒன்றை கொண்டு அவர்கள் பொருந்தியவர்களாக, ரிலன் அந்த மலக்குமார்கள் பொருந்தியவர்களாக திருப்தியோடு தன்னுடைய ரக்கையை அந்த இல்மை தேடியவனுக்கு விரித்து தருகிறார்கள் என்பதாக ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பார்த்து சொன்னாங்க. ஃபகுல்து அப்போ நான் சொன்னேன், இன்னஹு நிச்சயமாக விஷயம், கத் ஹக்க ஃபீ ஸத்ரி, என்னுடைய நெஞ்சத்தில், என்னுடைய உள்ளத்தில், ஹக்கனா குத்துதல், லக்கசவுடைய அர்த்தத்தை கொடுக்கலாம், குத்துறது, அதாவது உறுத்துறதும் கூட அர்த்தம் கொடுக்கலாம். அப்போ என்னுடைய மனதில் உறுத்தி கொண்டு இருந்தது, திட்டமாக உறுத்தி கொண்டு இருந்தது, அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைனி, 2 காலுறைகளுக்கு மேல மசஹ செய்வது சட்டம் குறித்தான அந்த விஷயம் என்னுடைய மனதில் உறுத்துவதாக இருந்தது, உறுத்தி கொண்டு இருந்தது. பஅதல் காயித்தி வல் பௌலி, காயித்துன்னு சொன்னா மலம் கழிப்பது, பவுலுன்னு சொன்னா ஜலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது. அப்போ மலம் சிறுநீர் கழித்ததற்கு பின்பு 2 காலுறைகளின் மீது மசஹ செய்வது குறித்தான அந்த சட்டம், அந்த விஷயத்தில் என்னுடைய மனதில் குத்து ஏற்பட்டது, என்னுடைய மனதில் உறுத்துதல் ஏற்பட்டு இருக்கின்றது என்று நான் சொன்னேன். இன்னும் நான் சொல்றேன், குந்த நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள், இம்ரான் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் இருந்து
ஒருவராக நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். அப்ப நீங்க சஹாபியா இருக்கீங்க. அதன் காரணமாக நான் வந்தேன். அஸ்அலுக்க, உங்களிடம் கேட்பவனாக நான் வந்தேன். உங்களிடத்துல நான் கேட்டேன். ஹல் சமிஅதஹு யذ்குரு ஃபீ ذلك ஷைஅன். ஹல் சமிஅதஹு, நீங்கள் கேட்டதுண்டா? யذ்குரு ஃபீ ذلك ஷைஅன், ஏதேனும் ஒரு விஷயத்தை, இந்த விஷயத்தில் ஏதேனும் ஒன்றை இந்த விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நீங்கள் கேட்டதுண்டா என்று நான் கேட்டேன். கால, இப்ப ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நஅம், ஆமாம், நான் கேட்டதுண்டு. கான கான யஅமுருனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் ஏவக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க. எப்பொழுது? இதா குன்னா சஃபரன், நாங்கள் எல்லோரும் ஒரு பிரயாணத்தில் ஆகியிருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் ஏவக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க. அவ் முசாஃபிரீன, அப்போ ராவிக்கு ஷக்கு, சஃபரன்னு சொன்னாங்களா இல்ல முசாஃபிரின்னு சொன்னாங்களான்னு ஒரு சந்தேகத்தின் காரணமாக ரெண்டு வார்த்தையும் இங்க போடுறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான், பயணம் செய்யக்கூடியவர்களாக. அப்போ பிரயாணத்துல இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க. எப்படி? அன்லா நன்ஸிஅ ஹிஃபாஃபனா, எங்களுடைய காலுறைகளை நாங்கள் கலற்ற வேண்டாம் என்பதை, நாங்கள் கலற்ற மாட்டோம் என்பதை ஏவக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தாங்க. அப்போ எங்களுடைய காலுறைகளை கலற்ற வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. எத்தனை நாளைக்கு? ஸலாஸத ஐயாமின், 3 பகலும், வலயாலிஹின்ன, இன்னும் அந்த நாட்களில் அந்த பகலுடைய 3 இரவும். அப்போ இந்த ஹின்னவுடைய லமீரு ஐயாம பார்த்து போகுது. அப்போ 3 பகலும் 3 இரவும் அந்த எங்களுடைய காலுறைகளை நாங்கள் கலற்ற வேண்டாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் ஏவினார்கள். இல்லா மின் ஜனாபத்தின், குளிப்பு கடமையாகுதல் என்பதில் இருந்தே தவிர. அப்ப குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த காலுறைகளை கலற்றி விட்டு தான் குளிப்பு கடமையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க. லாக்கின் என்றாலும், இந்த லாக்கின் என்றாலும் சொல்லிட்டாலே மேல உள்ள விஷயத்தை கொண்டு வராங்க. என்றாலும் மின் காயத்தின் வ பவுலின் வ நௌமின், மலம் காரணத்தினாலோ, வ பவுலின் சிறுநீர் காரணத்தினாலோ, நௌமின் தூக்கத்தின் காரணத்தினாலோ அது கிடையாது. என்னது? அப்போ தூக்கத்தின் காரணமாகவோ, சிறுநீர், மலம், ஜலம், தூங்குறது, இதன் காரணமாகலாம் இதற்கு பின்பு ஒது செய்யறேன்னு சொன்னா அந்த காலுறைகளை கலற்ற வேண்டிய அவசியம் ஏற்படல. புரியுதுங்களா இல்லையா? அதுக்குதான் இந்த லாக்கின்னுக்கு அர்த்தம். ஃபகுல்து, அப்போ நான் கேட்டேன். அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஹல் சமிஅதஹு யذ்குரு ஃபில் ஹவா ஷைஅன், ஏதேனும் ஒன்றை, ஹுப்பு, இந்த இடத்துல ஹவான்னு சொன்னா ஹுப்பு என்ற அர்த்தம், அன்பு, பாசம் என்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நீங்கள் அவர்களை கேட்டதுண்டா, நீங்கள் அதை கேட்டதுண்டா என்பதாக நான் கேட்டேன். கால, அதற்கும் ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு, நஅம், ஆமாம் என்று அவர்கள் சொன்னார்கள். குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஆகியிருந்தோம். ஃபீ சஃபரின், ஒரு பிரயாணத்தில், ஒரு பயணத்தில் ஆகியிருந்தோம். ஃபபைனா, அப்பொழுது எங்களுக்கு மத்தியில், நஹனு ஐந்தஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நாங்கள் ஆகியிருந்தோம். நஹனு, நாங்கள், ஐந்தஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் ஆகியிருந்தோம். இது அப்பொழுது, நாதாஹு அஅராபியுன், ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். ஹூடைய லமீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். எப்படி? பிசௌத்தின், சப்தத்தை கொண்டு அழைத்தார். லஹு, அவருக்குரிய சத்தத்தை கொண்டு. ஜஹ்வரியுன், அப்போ உயர்ந்ததான, ஒரு கூச்சலிட்டு கூப்பிடுறதுக்கு தான் ஜஹ்வரின்னு சொல்லுவோம். ரொம்ப கூடுதலான சத்தம், அந்த அவருக்கே உரித்தான அந்த கூடுதலான சத்தத்தை கொண்டு அந்த ஆராபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். எப்படி? யா முஹம்மது, முஹம்மதே என்று சத்தமா கூப்பிடுறாரு. ஃபஅஜாபஹு, அப்பொழுது ஃபஅஜாபஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு பதில் கொடுத்தார்கள். அப்பொழுது பதில் கொடுத்தார்கள். எப்படி? நஹவம் மின் சௌத்திஹி, அந்த கிராமவாசியினுடைய சப்தத்தில் இருந்து போலவே. அப்ப அந்த கிராமவாசி எப்படி சப்தம் கொடுத்தாரோ
அதே போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் கேட்டு சப்தம் கொடுக்குறாங்க. அததான் இந்த இடத்துல இங்க சொல்ல வராங்க. எப்படி? ஹாஉமு வாங்க. அந்த ஹாவுமுக்கு வாருங்கள் என்று அர்த்தம் கொடுக்கலாம். அப்ப அந்த வாங்க அந்த கிராமவாசிய பார்த்து அந்த ரசூலுல்லாஹ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சப்தமா ரசூலுல்லாஹ் அவர் கொடுத்த அந்த சப்தத்தை போலவே ஒரு சப்தத்தை எழுப்புறாங்க. ஃபகுல்து லஹு அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன். இந்த குல்து யார பார்த்து? லமீர் யாரு? ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, நான் அப்போ அந்த கிராமவாசிக்கு சொன்ன இந்த ஹூடி லமீர் கிராமவாசி. அந்த கிராமவாசிக்கு நான் சொன்னேன், வைஹக உனக்கு கேடு உண்டாகட்டும். உகுது மின் சௌத்திக உன்னுடைய சப்தத்திலிருந்து நீ தாழ்த்திக்கொள். உன்னுடைய சப்தத்தை நீ தாழ்த்திக்கொள். ஃபஇன்னக எனவே நிச்சயமாக நீர் ஐந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில நீ இருக்கிறாய். அதனால உன் சத்தத்தை நீ உரைச்சுக்கோ நான் சொன்னேன். வகத் நுஹீத அன் ஹாதா இன்னும் நான் சொன்னேன். இந்த செயலை விட்டும் இந்த செயலை விட்டும் நீ தடுக்கப்பட்டு இருக்கின்றாய். திட்டமாக நீ இந்த செயலை விட்டும் தடுக்கப்பட்டிருக்க. இப்படிலாம் நீ செய்யக்கூடாது என்பதாக நான் அந்த கிராமவாசிக்கு சொன்னேன். ஃபகால அப்ப அந்த கிராமவாசி சொன்னாரு, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக லா அகுதுது என்னுடைய சப்தத்தை நான் தாழ்த்த மாட்டேன், குறைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அந்த கிராமவாசி சொன்னாரு. காலல் அராபியு கிராமவாசி சொல்கிறார். அப்போ கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. அல் மர்உ ஒரு மனிதர் இருக்கிறார். யுஹிப்புல் கௌம அந்த மனிதராகிறவர் ஒரு கூட்டத்தை நேசம் கொள்கிறார். வலம்மா யல்ஹக் பிஹிம் ஆனால் அந்த கூட்டத்தை கொண்டு அவர் சேர்ந்தவராக இல்லை என்றால் அவருடைய நிலைமை என்ன? வலம்மா இந்த இடத்துல அவருடைய நிலைமை என்ன என்ற ஒரு வார்த்தையும் வரும். ஒரு அர்த்தமும் கொடுக்கலாம். வலம்மா யல்ஹக் பிஹிம் அந்த கூட்டத்தை சார்ந்தவரா அவர் இல்ல. ஆனா அந்த கூட்டத்தை அவர் நேசம் கொள்கிறார், அன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நிலை என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த ஆராபி கேட்கிறாரு, அந்த கிராமவாசி. அப்ப கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப யௌமல் கியாமா மறுமை நாளில் யாரை ஒரு மனிதன் நேசம் கொள்வானோ அவரோடு அந்த மனிதர் இருப்பார். ஒரு மனுஷன் இருக்கிறான், யாரை நேசம் கொள்கிறானோ யாரின் மீது அன்பு வைக்கிறார்களோ அந்த நபரோடு தான் மறுமை நாள்ல இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அராபிக்கு பதில் கொடுக்குறாங்க. பதில் கொடுத்த உடனே கூடுதல் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஃபமா ஸால யுஹத்திஸனா ஃபமா ஸால அவர் நீங்கவில்லை. யுஹத்திஸனா எங்களிடம் பேசுபவராக எங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அவர் நீங்கல. அப்ப எங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இப்படி செய்திகளா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த கிராமவாசி. ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தக்கர அவர் கூறினார், பாபம் மினல் மகரிபி மேற்கு திசையில் இருந்து ஒரு கதவை ஒரு பாபு ஒரு வாசலை பற்றி அவர் கூறினார். இப்போ மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு வாசலை பற்றி அந்த கிராமவாசி சொல்றாரு. மசீரத்து ஆரலிஹி அந்த பாபினுடைய ஹூடி லமீர் என்ன? அந்த பாபு அந்த வாசலினுடைய அகலம் தூரமானது, வெகு தூரமாக இருக்கின்ற. பசீரத்து வெகு தூரமாக இருக்கும். அப்ப அகலம் சொன்னா ஒரு வஸ்துவிற்கும் இன்னொரு வஸ்துக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் அகலம். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து அந்த பாபை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது தொலை தூரமாக இருக்கின்றது. அவ் யசீரு ராக்கிபு பயணம் செய்யக்கூடியவர் செல்வார். அப்போ ராவிக்கு இங்கேயும் ஷக்கு, மசீரத்து ஆரதிஹியா இல்ல யசீரு ராக்கிபுன்னு சொன்னாங்களான்னு சந்தேகத்திற்கு காரணமா ரெண்டத்தையும் போட்டிருக்காங்க. அப்ப பயணம் செய்யக்கூடியவர் செல்வார் பி ஆரதிஹி அதனுடைய அகலத்தில், அப்போ அதனுடைய தொலை தூரத்துல அதை அடைய வேண்டும் என்று செல்கிறார் என்று சொன்னால் அருபஈன அவு சபஈன ஆமன் வருடத்தால் 40 அல்லது 70 ஆண்டுகள் அதை சென்று பயணம் செய்து அடையக்கூடியதற்கு சாத்தியம் என்பதா சொல்றாங்க. அப்போ அந்த அளவிற்கு அது தூரம் 40 வருஷம் 70 வருஷம் பிரயாணம் செஞ்சுதான் அந்த பாபை அந்த வாசலை அடைய முடியும் என்பதா அந்த கிராமவாசி சொல்றாங்க. இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை போடுறாங்க பாருங்க. ஆல சுஃபியானு அஹதுர் ருவாத் அப்ப ராவிகள்ல இருந்து ஒருவரான சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதை குறித்து இந்த பாபை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, நிபல ஷாமி ஷாம் நகரத்திற்கு அருகாமையில இருக்கின்றது. அந்த பாபானது ஷாம் நகரத்துல அருகாமையில இருக்கு. கலக்கஹுல்லாஹு தஆலா கலக்கஹுல்லாஹு அல்லாஹு தஆலா அந்த பாபை
படைத்தான், அந்த வாசலை படைத்தான். தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ். யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்ல, வானங்களையும் இன்னும் பூமியையும் அல்லாஹ் எப்போ படைத்தானோ அந்த நாளில். அப்ப அல்லாஹ் எந்த நாள்ல வானங்களையும் பூமியையும் படைச்சானோ அந்த நாளில, அந்த நாளிலேயே அந்த பாபையும், அந்த அங்க மகரிபுக்கு கீழ அந்த மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த வாயிலையும் அல்லாஹு தஆலா படைத்து விட்டான் என்பதாக யார் சொல்றா? சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ அந்த பாபு எப்படிப்பட்டது? அத பத்தின தன்மைய பத்தி சொல்றாங்க பாருங்க. மஃப்தூஹன் லி தௌபதி, பாவ மன்னிப்பு கேட்பதற்கு திறக்கப்பட்ட நிலையில் அந்த பாபானது இருக்கும். அப்போ பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த தௌபா செய்வதற்கு எப்பொழுதுமே அந்த பாபு திறக்கப்பட்டதாக இருக்கும். அதனுடைய வாசல் எப்பொழுதும் தொறக்கப்பட்டிருக்கும். லா யுக்லகு, அது மூடப்படாது. ஹத்தா, இதுவரையிலும் தத்லு அஷம்சு மின்ஹு, அந்த மகரிபு, அந்த மேற்கு திசையில் இருந்து சூரியன் ஆகிறது உதயமாகும் வரையிலும் லா யுக்லகு, அந்த பாபானது மூடப்படாது. அப்போ மேலேயே நம்ம சொன்ன விளக்கம். அப்போ மகரிபில இருந்து மேற்குல இருந்து சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது கியாமத்து நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப கியாமத்து நாள் வரையிலும் அந்த பாபானது தௌபா கேட்பவர்களுக்கு திறக்கப்பட்டதாகவே இருக்கும். அது கியாமத்து நாள் வரையிலும் அது மூடப்படாது என்பதாக சொல்றாங்க. ரவாஹு துர்முதி, இந்த ஹதீஸினை துர்முதி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் ரிவாயத்து செய்தார்கள். வகைருஹு, இன்னும் அவர்கள் அல்லாதவர்களும் ரிவாயத்து செய்தார்கள். வகால, இன்னும் திருமதி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஹதீசுன் ஹசன் ஸஹீஹ், இதை ஹதீசு ஹசன் ஸஹீஹ் என்பதாக இந்த ஹதீஸினை அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த பாபு தௌபா என்ற தலைப்பின் கீழே இந்த பாபு கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க பெரிய வரலாறே சொல்றாங்க. பெரிய ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு சொல்லிட்டு கடைசியாக தான் இந்த கிராமவாசி சொல்லக்கூடிய அந்த மகரிபில் இருக்கக்கூடிய அந்த பாபு, அந்த வாசலை பத்தி சொல்றாங்க. அப்ப அந்த பாபுனுடைய விளக்கத்தை யாரு கொடுக்கிறா? சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அந்த சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கும் பொழுது இன்னொரு விளக்கமா என்ன சொல்றாங்க? தௌபா கேட்பவர்களுக்கு அந்த கதவு எப்பொழுதும் திறக்கப்பட்டதாகவே இருக்கும் சொல்றாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு விஷயம் வருவதன் காரணமாக இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபு தௌபாவில் இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் நம்ம மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி பாவ மன்னிப்பின் வாசல் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸ் ஆனது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இத்தோடு நம்ம 19 ஹதீஸனை நிறைவு செஞ்சிட்டோம். அடுத்த பாடத்துல 20வது ஹதீஸனை பற்றி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.